இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த அருமையான ஒரு மனமகிழ்ச்சியின் காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மீண்டுமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனக்கு மிகவும் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் இந்த காலவேளையிலே அன்பான ஸ்தோத்திரத்தை, மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாய், நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லார் கண்களை மூடி நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்சிமை நிறைந்தவரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எங்களுக்கு தகப்பனே நன்மையான ஈவுகளை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உம்முடைய அன்பு எங்களை தாங்கினதே. உம்மை நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்திலே கர்த்தாவே காணப்படுகிற வியாகுலங்கள், ஆண்டவரே கர்த்தாவே வேதனைகள் நீங்கட்டும் தகப்பனே. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாய் மாறட்டும், விடுதலை நாளாய் மாறட்டும், மகிமை நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை கர்த்தாவே மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே, இசைகளை வாசிக்கிற, பாடுகிற ஆண்டவரே, வேதத்தை கர்த்தாவே ஸ்தோத்திர செய்தியை கொடுக்கிற உம்முடைய அன்பு குடும்பங்களை கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த ஞானம் வேண்டாம், சுயபலன் வேண்டாம் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே ஆராதனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திடுவார். விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உற்சாகமாக கைகளை தட்டி எல்லாரும் விசுவாசத்தோடு பாடி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும்
பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். அலக்கரம் தான் உவர் கலங்காதே, அலக்கரம் தான் உவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ, சேனையின் கர்த்தர் இருக்கின்றார். சேதமின்றி காப்பர் கலங்காதே, சேதமின்றி காப்பர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வானி கலங்காதே, யாவையும் செய்வானி கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. பிரியமானவர்களே, நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போன நேரத்தில், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமாய் இருக்கிற நேரத்தில், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் தொடர்ந்து பற்றிக் கொள்ளுவோம். யோபு சொன்னார் பார்த்தீங்களா, நான் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் கண்மலையாகிய கிறிஸ்துவே, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு பலனாய் இருக்கிறீர், நீர் எனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர். சோர்ந்து போகிறீங்களா? ஒருவேளை இந்த நேரத்தில் என்ன செய்வது? ஒரு பக்கம் வியாதியின் படுக்கை, இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சுற்றார் நிலைமைகள், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பாதகமாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானது பாடம் மூலமாய் இந்த பலவை மீண்டும் நாங்கள் பாடப் போகிறோம். விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புத இயேசு உனக்குள்ள இருக்கிறார், அவர் அதிசயம் செய்வார். என்னோட கூட சேர்ந்து உற்சாகமாய் விசுவாசத்தில் பாடுகிறார். இந்த பலவை மாத்திரம் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் நீ கலங்காதே, அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றோ பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஆம், தேவனுடைய சமூகத்திலே நாம் பாடின பாடலை போல எல்லா சூழலும் மத்தியிலே கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார்.
ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய முகத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணர முடிகிறது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஏனென்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும், வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒரு வயசு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் தான் நிருபம். 2 கொரிந்தியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து நிருபத்துக்கு எழுதும் பொழுது நிருபத்தில் இப்படி எழுதுகிறார் பாருங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் விசுவாசத்தில். நாம் விசுவாசித்து நாம் அதை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் என்கிற அந்த பெரிய நம்பிக்கை நமக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த நாட்களிலே நாம் எதையுமே கண்டு அல்ல, காணாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரலோகத்தின் மேன்மை சுதந்திரிக்கும்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நான் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் வைத்திருந்து அல்லது பார்த்து சொல்லுகிற காரியம் எல்லாம் அது மாறானது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை நாம் விசுவாச கண்களினால் அதை கண்டு அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் நமக்காக அவர் எத்தனை பாடுகளை அடைந்தார். அவருடைய வல்லமை எத்தனை மேன்மை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய பாடுகளின் சகிப்பு, அவருடைய தியாகத்தின் மேன்மை, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த விசுவாச கண்களோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் ஒருவேளை நேரடியாக பார்க்கவில்லை. இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியானவர் இதன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிலருக்கு தரிசனம் கிடைத்திருக்கலாம், சிலருக்கு சொப்பனத்தின் மூலமாய் கிடைத்திருக்கலாம், சிலர் பட காட்சிகளோடு அதை பார்த்திருக்கலாம். ஆனால் விசுவாச கண்களோடு விசுவாசத்தோடு நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாளிலே சில விசுவாசத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், மேன்மைகளை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவரே மெச்சிக்கொண்ட அல்லது இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷப்பட்ட விசுவாசத்தினால் எந்த ஜனங்கள் இவர்கள் இப்படி விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அவரே ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு விசுவாசத்தின் மேன்மை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு இப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்ட விசுவாசம் அல்லது இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொண்ட விசுவாசம். வாசிக்கலாம். ஆதாரமாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 8:10 நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவத்தை யாரை பார்த்து யாரிடத்தில் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதியாகிய ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே எப்படி கிடந்தான்? திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு இயேசு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஒருவேளை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், இயேசு சொன்னார், நான் வந்து
அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அவருடைய வார்த்தைக்கு இயேசு இமிடியேட்டாக சொல்கிற பதில் என்ன பார்த்தீங்களா? நான் வர்றேன், நான் வந்துடுறேன் உடனே. இல்லை எனக்கு அது இருக்குது, நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இல்லை எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் வர்றேன். ஒரு மனுஷன் சுகவீனமாக இருக்கும்போது அந்த வேலைக்காரன் பாருங்கள், அந்த வேலைக்காரனுக்காக இந்த 100 அதிபதியினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆசிங்க. பிரதியுத்தரமாக 100 அதிபதி சொன்னார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் வீட்டுக்கு வரக்கூடாதுக்காக அவர் சொல்லல. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேன்மையான காரியங்களை குறித்து இவர் எப்படி சொல்றார் பாருங்களேன். தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க, தம்மை தாழ்த்துகிறார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த உலகத்தில் இருக்கிற அல்லது ஊரில் இருக்கிற யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வந்துட்டாங்கன்னா பிரசங்கத்தை நிறுத்துங்க, அவர் வந்துட்டார், அவருக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு யாரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம், யாரை நாம் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் யாரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த 100 அதிபதி சொல்லுகிறார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு பெரிய தாழ்மையை அங்கே பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து 9ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு சொல்லி காட்டுற சொல்றார் பாருங்க, எவ்வளவு அழகா. நான் ஒருவனை போவன் என்றால் போவான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இந்த 100 அதிபதி தன்னை தாழ்த்துகிறதை பார்த்துதான் இப்படி சொல்லுகிறார். வாசிங்க 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான விசுவாசம் அல்லது அற்புதம் நடந்த அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இயேசு ஆச்சரியப்படுகிற ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், நீங்களா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்களா என் மேல இவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுகிற விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் ஆண்டவர், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். கண்டல்ல காணாத இயேசுவை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியிலே இந்த மனக்கண்களிலே நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தைரியமாக சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஆம், ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு தேவனை நம்பி சார்ந்து இருக்கும் பொழுது விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். ஆச்சரியமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 100 அதிபதியினுடைய விசுவாசம். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படுகிறார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் தேவை. நமக்கு எவ்வளவு காரியம் இருந்தாலும் சரி, ஆனால் என் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யாருக்காக? தன் வீட்டிலே தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக. இரண்டாவதாக ஒரு விசுவாசத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 15-28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமானவர்களே, நீங்கள் இதை குறித்து நீங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை அங்கே பார்க்கிற வாசியுங்கள்.
அவளுக்கு பிரயுத்தரமாக அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தன் பிரச்சனைகளை சொல்ல, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். எதுல தெரியுமா? பிசாசின் பிடியினாலே. வாசியுங்கள். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, சரி பாருங்க, நீங்க தொடர்ந்து இதை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க நடந்த சம்பவம், இந்த கானானிய ஸ்திரியை குறித்து இன்னும் நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆனால் நான் இந்த விசுவாசத்தை குறித்து உங்கள் முன்பதாக நான் வாய்க்கிறேன். அங்கே 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்தோம். அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. அதை தேவன் கனப்படுத்தினார், அல்லது கனப்படுத்தப்படுகிற ஒரு விசுவாசத்தை இங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்று சொன்னால், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, மற்றதெல்லாம் விட்டுட்டார். பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே, தாவீதின் குமாரன், எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 23ஆம் வசனத்துல அவளுக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். பாருங்க, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவன் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுனுடைய அந்த மேன்மையான இரக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. உடனே தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய. இன்றைக்கு நீங்க கூட ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் மத்தியில் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் வேதனையோடு கூட காணப்படுகிறீங்க. எனக்கு ஏன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி என்று சொல்லி நீங்க கதறிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்க வீட்டுக்கு நேராக வருகிறது, உங்களுடைய பிரச்சனைக்கு நேராக வருகிறது. என்ன தெரியுமா? உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. வாசிக்கும் பொழுது பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, உன் விசுவாசம் பெரியது, பெரிய விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவரே சொல்வார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. அப்படி சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, விசுவாசத்தின் நடக்கன்னு சொல்லி சொல்லுகிறீங்க. விசுவாசமா இருங்க. நான் உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். என் மகனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். என் பிள்ளைகளுடைய தீராத வியாதியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். மரித்து போன சரீரத்தில் கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். விசுவாசமாக இருங்க. உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். உங்கள் விசுவாசத்தை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். நின்று கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டுதான மரண அவஸ்தை என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது எனக்கு பிரியமானவர்களே, 3 முறை மரணத்தை சந்தித்தேன். ஒரு தடவை முதலாவதாக மஞ்சக்காமலே, ஜாண்டிஸ்னாலே நான் மரணத்தை சந்தித்தேன். கர்த்தர் எனக்கு கடைசி நேரத்தில் அற்புதம் செய்தார். இரண்டாவதாக டைஃபாய்டினாலே நான் மரணத்தை சந்தித்தேன். கர்த்தர் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். மூன்றாவதாக என்னுடைய லங்ஸ் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளை செத்து போனால் கூட பரவாயில்லை என்று சொல்லி. ஃபிக்ஸினால கஷ்டப்பட்டிருக்கிற பயங்கரமான வேதனை, பயங்கரமான பாடுகள் பெற்றோர்களுக்கு இந்த குழந்தையினால் என்ன நிமித்தமாக இன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்பேன் என்று சொன்னால் அவரை விசுவாசித்தபடினால்
பிரியமானவர்களே, இன்னும் சொல்ல போனால் வியாதி மாத்திரமல்ல, எத்தனையோ சூழ்நிலைகள். அடுத்த நேரத்துக்கு ஆகாரத்துக்கு வழி கிடையாது, அடுத்த நேரத்துக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, அடுத்த நேரத்திற்கு ஆலயத்துக்கு இடம் கிடையாது. என் தேவனை விசுவாசித்தேன், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஜனங்களை கொண்டு இடமில்லாத எத்தனையோ சூழ்நிலை. என் தேவனை விசுவாசித்தேன், அவர் கைவிடவில்லை. பிரியமானவர்களே, நான் ஏதோ விசுவாசத்தை பற்றி ஏதோ உங்களுக்காக பிரசங்கம் பண்ண வரவில்லை. என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். கண்டு விசுவாசிப்பது அல்ல, வைத்து கொண்டு விசுவாசிப்பது அல்ல, ஒன்றுமில்லாமல் விசுவாசிப்பது தான் தேவனுடைய விசுவாசம். தேவன் அதுதான் மெச்சிக்கொள்கிறார், தேவன் அதை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது. ஆனால் வேலைக்காரனை அவனால் சுகப்படுத்த முடியவில்லை. இயேசு வந்தால் அந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசமாக இருந்தா, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். பெரிய அற்புதம், ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதம். கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில மன விருப்பத்தை நிறைவேற்ற பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப விசுவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன விருப்பமோ அதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு மிகப்பெரியமானவர்களே, விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த காலவெளியிலே நீங்கள் விசுவாசமாக இருந்தால் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். மூன்றாவதாக ஒரு காரியங்களை சொல்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்கே பார்க்கும் பொழுது பாருங்க, இவன் முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்க. 46 இருந்து நீங்க 52 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். ஒரு சில வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகையில் திமேயுவின் மகனாகிய பரிதிமேவி என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்ல, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே எப்படி எல்லாம் அழைக்கிறார் பாருங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனா இயேசு அப்படி கிடையாது. கூட இருக்கிறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க தான் உட்காரணும், இவங்க தான் வரணும், இவங்க தான் செய்ய வேண்டும் சொல்லி, இவங்களுக்கு தான் சுகம் கொடுப்பேன்னு சொல்லி இல்ல. இயேசு பட்சம் பாதம் பார்க்கிறவர் அல்ல. இயேசு பெரியவன் சின்னவன் என்று பார்க்கிறவன் அல்ல. இயேசு ஐஸ்வர்யமான ஏழை என்று பார்க்கிறவன் அல்ல. இயேசு எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். இயேசு அதை இன்னும் சொல்ல போனால் அவர் சத்துருவை நேசிக்கிறவர். அவர் வியாதி படுக்கையில் இருக்கிற நேசிக்கிறவர். அவர் பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். எல்லா மனுக்குலத்தை அவர் நேசிக்கிறவர். வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு எல்லாருக்கும் சொந்தக்காரர். இயேசு மாறாதவர். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை. இன்னும் ஆழமா கூப்பிட்டான், சத்தமா கூப்பிட்டான். எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். முன்னிலும் இவங்க சொன்ன உடனே முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படிதாங்க நமக்கு வரணும். இன்னைக்கு அப்படி சில பண்ணும்போது அப்படியா பரவாயில்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையான ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். இவனுக்குள்ள முழுமையான விசுவாசம் வந்தது. இப்ப வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இப்ப வரலாமே பாருங்க, இப்ப சொன்ன உடனே கீழ்ப்படிச்சாங்கல்ல, அழைச்சிட்டு வந்தாங்க. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை இழுத்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சொல்லுவேன், ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசம். தைரியமா சொல்ல முடியும்.
அவனை எல்லாரும் அதட்டுனாங்க. அவர் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அவளுடைய கண்கள் தெரியலைங்க. அந்த நாட்களில் எப்படி இருந்தது. இன்றைக்கும் கண்கள் தெரியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல வாசிக்கும் போது அவனுடைய விசுவாசம் பூரண விசுவாசம், முழுமையான ஒரு விசுவாசம். கடைசி ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 11:29 வாசிக்க போகிற பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தை அந்த 100க்கு அதிபனிடத்தில் தேவனாகிய கர்த்தர் கண்ட. இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசம். இஸ்ரவேல் அநேக நேரங்களிலே அவிசுவாசமாய் சோரம் போனார்கள், பின்வாங்கி போனார்கள், தேவனை மறந்தார்கள், மேட்டுமை ஆனார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். தேவனாகிய கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அதான் அந்த வார்த்தையை சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்ப்பது எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய ஆச்சரியம். ஏனென்று சொன்னால் இயேசுவுக்கு தெரியும் அவங்க எந்த நிலைமையில் போனாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னு சொல்லி. ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த கானானியனுடைய ஸ்திரீயினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, எத்தனை விதமான ஒரு சூழ்நிலை அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்தார். இதை குறித்து நிறைய ஒரு விளக்கம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. தேவனாகிய கர்த்தர் ஜாதி மதம் பார்க்கிறவர் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து அல்ல, விசுவாசத்தை பார்க்கிறார். நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பார்க்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு எவ்வளோ உபதேசங்களை கேட்கிறோம், எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். இன்னும் நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது? காணாமல் விசுவாசிக்கணுங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, அடுத்த லெவலுக்கு அடுத்த காரியம் போவதற்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே தான் தேவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த பதிமேனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசம் ஒரு பெரிய வைராக்கியமான ஒரு விசுவாசம். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் அதட்டுவாங்க, நாங்கள் தான் போனோம், இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் தான் இருக்கணும், நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் கட்டின சபை, நாங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறோம், நாங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த சபையில் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று வந்தவர்களை அல்லது வியாதி உள்ளவர்களை அல்லது மற்றவர்களை குறைவாக நடத்தலாம். பிரியமானவர்களே, இயேசுவை நன்றாக நாம் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறவர், அவர் எல்லார் மேலும் மனது உருகிறவர். நிச்சயமாகவே உங்கள் மேலே அந்த அன்பை வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழுமையாய் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். கடைசியாக வாசிக்கலாம், எபிரேயர் 11:29 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போனது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஜனத்தினுடைய விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமான 4 காரியங்களை சொன்னேன். பிரியமானவர்களே, விசுவாசம் கடினமானதை மாற்றும். கடினமானதை மாற்றும். நாங்கள் ரொம்ப கடினமான பாதையில் கடந்து வந்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசம் அந்த கடினமான பாதையெல்லாம் லகுவாய் மாறிவிட்டதுங்க. டைஃபாய்டு வியாதியில் கடினம், விசுவாசத்தை கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். மஞ்சக்காலம் வியாதியில் கடினம், விசுவாசமாக செபித்து மாற்றினார். டாக்டர் சொன்னாங்க செத்து போவேன்னு சொல்லி. சென்னையில் இருக்கிற ரைனி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெமிமா, எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் சொன்னாங்க இன்னும் 1 வயசு கூட முயற்சி எடுப்போம். ஜெபத்தோடு கூட அதை செய்தார்கள். ஜெபித்தேன், கர்த்தர் அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, அதை நான் ரொம்ப விவரிக்க நான் விரும்பவில்லை. ஊழியத்தின் பாதையில் கடினமான காரியங்களை கடந்து வந்தோம், கடினமான வார்த்தைகளில் கடந்து வந்தோம், கடினமான சொற்களினாலே பாதிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்டவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் இருக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார், இயேசு அதை பார்க்கிறார். உங்கள் கடினத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். கடினமான ஒரு சூழல் மத்தியில் தான்
இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது எப்படி என்று சொல்லி தெரியும். பாருங்க, இந்த சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையில் நடந்து போனது போல போனாங்கன்னா அப்படின்னா எவ்வளோ விசுவாசம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பாதையெல்லாம் கோணலாக இருக்குதா? தைரியமாக போங்க. பாதைகளை காண்பிக்கிறவர் கர்த்தர். நேர் வழியாக போங்க. இயேசுவை பின்தொடர்ந்து போங்க. இயேசு சொன்னதை பின்பற்றி செல்லுங்க. அவருடைய வல்லமை இன்றைக்கு மேன்மையாக இருக்கிறது. அவருடைய பிறப்பின் மேன்மை இன்றைக்கு மேன்மையாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாதி ராஜாவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருப்போம். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உண்மைதான். அவர் பிறந்தது உண்மை. அவர் நமக்காக வாழ்ந்தார், நன்மைகளை செய்தார், உண்மை. அவர் மரித்தது உண்மை. அவர் ஜீவனோடு இருக்கிறது உண்மை. மீண்டும் அவர் வரப்போகிறது உண்மை. இந்த சத்தியம் அதற்கு ஆதாரமாய் எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சொல்லவா, நான் தரிசித்து அல்ல, என்னுடைய பேங்க்கில் எனக்கு பின்னாடி எனக்கு எல்லாம் இருக்குது அப்படி சொல்லிக்கொண்டு முன்னாடி வந்து விசுவாசத்தை பற்றி பேசுகிறது அல்ல. எனக்கு எதுவுமே கிடையாது. ஐ ஆம் த ஓப்பன், கிளியராக இருக்கிறேன். ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவரை சார்ந்து கொள்ளும்போது அந்த விசுவாசம் நம்மளை மேன்மையாக நடத்தும். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் அவிசுவாசமாக இருக்கிறீங்க அல்லது பலவீனமாய் காணப்படுகிறீங்க, இது நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் இயேசுதானே நம்பினேன். இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்க சில காரியங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, நல்ல வேலைக்காக, நல்ல வருமானத்திற்காக, சொந்த இடத்துக்காக, வீட்டுக்காக, இடத்துக்காக, ஆலயத்துக்காக, எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறீங்க. வியாதியில் விடுதலை கிடைக்கும் காத்திருக்கிறீங்க. எஜமானின் கண்கள் நம்மை பார்க்கட்டும், நாம் அவரை நோக்கி கூப்பிடட்டும். நிச்சயமாகவே அவரை பார்க்கும் பொழுது, அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எந்த ஒரு காரியமானாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட காணப்படுங்க. ஜெபத்தோடு கூட, குறிப்பாக விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. எனக்கு அதை தருவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு இருக்கலாமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கண்டு அல்லப்பா, நாங்கள் தரிசித்து அல்ல ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, நான் இன்றைக்கு விசுவாசத்தோடு என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய தகப்பனுக்காக, என்னுடைய குடும்பத்தினுடைய வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதால அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக தடைகள் வந்ததப்பா, அநேக பிரச்சனைகள் வந்தது தகப்பனே. தேவரே, அவருடைய விசுவாசத்தை நீங்க ஒரு விஷயம் கூட கனப்படுத்துங்கப்பா. இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில் என்று சொல்லி ஆச்சரியப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆண்டவரே இரு மனதோடு ஒருவேளை தகப்பன இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முழு மனதோடு நோக்கி பார்க்கிற யாரோ இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். விசுவாச கர்த்தாவை கண்களோடு ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வியாதிலிருந்து விடுதலை தகப்பனே, தீராத பிரச்சனையிலிருந்து விடுதலை தகப்பனே, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தகப்பனே. தகப்பனே, கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காமல் இருந்து இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள தகப்பனே கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா கால் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற அந்த விசுவாசத்திலே அளவாய் தொடர்ந்து கர்த்தாவே ஜெயம் எடுக்க கிருபை தாரும் ஐயா. மரித்து போன சரீரம், உயிரற்ற கர்த்தாவே அவயவங்கள், செத்து போன அவயவங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்டதுக்கு பதிலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் விசுவாசமும் ஜெயமும் அற்புதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சபையாருக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் எப்பொழுதும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் விசுவாசிப்போம் இன்னாரென்றறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போம் இன்னாரென்றறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் தீட அசிபார கிறிஸ்துவே, அவன் நானே நம்பும் கண்மாலை, அவன் நானே நம்பும் கண்மாலை. எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஒரு விசை. ஆமென். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலோ, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் தீட அசிபார கிறிஸ்துவே, அவன் நானே நம்பும் கண்மாலை, அவன் நானே நம்பும் கண்மாலை, அவன் நானே நம்பும் கண்மாலை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க விசுவாசம் பெரிய காரியங்களை செய்துவிட்டது என்று விசுவாசத்தோடு சுதந்திரத்துக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.